ஹாய் டேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, டூ சோல்ஸ் கனெக்டட். இது யாருக்கு அப்படின்னா ஜின்னுக்கு தாண்டா. இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ அப்படிலாம் தேவை கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹலோ அம்மா சொல்லுமா. என்னடி ஊருக்கு வரியா இல்லையா? எனக்கு அப்ராடில் ஒர்க் இருக்குது தானம்மா, மீட்டிங் இருக்குது தானம்மா வந்தேன். ஊருக்கு வானா என்னம்மா அர்த்தம்? சரிடி, உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணுறதா ஐடியா இருக்குது. சரி, நல்ல விஷயம் தானே, பண்ணுங்க. அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? அவளுக்கு தானே பண்ண போகிறீங்க. நீ தங்கச்சிக்காரின்றத மனசில் வச்சுட்டு பேசுடி. சரிம்மா சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் ரூமில் தான் சும்மா படுத்துட்டு இருக்கேன். மீட்டிங் சொன்னேன், மீட்டிங்லாம் முடிச்சு அப்போ கிளம்பி வர வேண்டியதானே. சரி, கொஞ்சம் ஒரு நாள் இருந்து ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன்னு நினச்சேன். நீங்கள் வேறு வாண்டுறீங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன? உங்கள் அக்காவுக்கு அவங்க அக்காவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கடி. நீ இருக்கணும்டி எங்கே? சரிம்மா, நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இங்கே வேறு கிளைமேட் வேறு ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஃப்ளைட் கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால தான் நான் எப்படி என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். சரிடி. ஆமாம்மா, மாப்பிள்ளை யார்? எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தாண்டி, பிஸ்னஸ் பார்ட்னர். அவங்களுடைய பையன் தாண்டி. ஓ சரிம்மா. எப்போ பார்க்க வராங்களா? நாளைக்கு ஈவினிங்கா மார்னிங்கா? மார்னிங் தாண்டி நினைக்கிறேன். ஆனால் நான் அப்பா கிட்ட கேட்கணும், ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணணும். என்னன்னு போய் கேட்டுட்டு அதுக்கான வேலையை பாருமா. நான் என்னன்றதை பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். நீ எடுக்கலையா நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். சரிடி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டு தான் மீட்டிங் முடிச்சு சாப்பிட்டு தான் படுத்திருக்கேன். சரிடி. ஓகே. சரி அம்மா, எங்கே ரூபி என்ன பண்ணுறா? அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்காளே. என்ன திடீர்னு? எப்பயும் அவள் வெளியே போக மாட்டாளே. அவளாக வெளியே போக மாட்டா. அவள் ஷாப்பிங் தான் அடிக்கடி போவாளே. நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவள் வீட்டுக்குள்ளேயே இருப்பாடி. அவளுக்கு தான் உன்னை கண்டா பயன்றது உனக்கே தெரியும்ல. எனக்கு கண்டு பயம்? நான் என்னமோ பண்ணேன் அவளை? நீ தான் அரட்டுவ, அடிப்பல்லடி. அவள் என்ன தான் அமைதியாக இருந்தாலும் நீ தான் ரொம்ப ராங்கி கழுவியாச்சே. சரி, நீங்கள் ரொம்ப புகழாதீங்க. அம்மா உன்னை அப்படியே புகழ்ந்துட்டாங்கம்மா. சரிடி. சரி, ஓகே. நீ என்னன்றதை பார்த்துட்டு வா, சரியா? சரி, வந்தால் அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னதாக சொல்லிடுங்க. எதுக்குடி? அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல. சரி, நான் சொல்லிடுறேன். நீ நாளைக்கு சொல்லிட வேண்டியது. நாளைக்கு வரணும், நாளை கழிச்சு வரணும், எப்படின்னு தெரியலம்மா. சரி, நீ நாளை கழிச்சு இருந்தாலும் நீயே உங்கள் அக்கா கிட்ட உங்கள் அக்கா கிட்ட சொல்லிக்கோ. சரிம்மா. அம்மா, அப்பா என்ன பண்ணுறாரா? அப்பா தாண்டி அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரு. போயிட்டு என்னன்னு பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கன்ஃபார்ம் சொன்னீங்க பொண்ணு பார்க்க வர்றது? அது கன்ஃபார்ம் தாண்டி. ஆனால் எப்போ வராங்க என்னன்றதை அவங்க கேட்கணும்ல. கேட்டால் தானே எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஓ சரி. அப்போ நீங்கள் எந்த வேலையுமே பார்க்கலையா? அவங்க சொன்னாதாண்டி எல்லாத்தையும் நான் வாங்கி வைக்கிறேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நான் அடுத்த வாரம் வரேன்னு சொன்னாங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும்ல. சரிம்மா. சரி, நீ என்னன்னு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணு. நான் என்னன்னு பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே மம்மி, பாய்டா. அப்படின்னு அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு ஒரு மால் சைடு காமிச்சோம் அப்படின்னா, அங்கே ஒரு 4-5 கேர்ள்ஸ் உட்காந்து ரேண்டமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு கேட்குறாங்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட, இனி உன்னையே தான் பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காங்களே, நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? நான் என்ன நினைக்கிறதுடி? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க பார்க்குறது தான். எப்படி மாப்பிள்ளை வெல் செட்டில்டா? அவங்க பெரிய கம்பெனி வச்சுருக்கிறதா அம்மா சொன்னாங்க. அதனால நான் ஓகே சொல்லிட்டேன். சரிடி, மற்ற விஷயத்தில் இந்த பையன் எப்படி? மற்ற விஷயம்னா இதாண்டி செக்ஸ். அந்த விஷயத்தில் என்ன, நான் போய் பார்த்துட்டே இருக்கேன். என்னன்றது ஒன்று புரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணுக்கு அந்த சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் அவள் வாழ முடியும், சரியா? நீ வாட்டுக்கு போய் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்காரனாக இருக்கிறவங்களாம் வேலை மட்டும்தான் அலைவானே, சரியா? வேலை நினைஞ்சிட்டாவே ஒன்றை பார்க்காம இருந்துடாம முக்கியமாக லைஃபுக்கு இது தேவை. அது என்னன்றதை பார்த்துட்டு நீ முடிவெடு, சரியா? நாளைக்கு தான் உன்னை பார்க்க வராங்களே, அப்பயே நீ மாப்பிள்ளைகிட்ட தனியாக போய் இதெல்லாம் கேட்டுரு அப்படின்றியா? ஆமாம், அப்படி தான் ரூபி, புரிஞ்சுக்கோ, ஓகேவா? நீ என்ன தான் அவங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷன்றது அதுதான், சரியா? நீ குழந்தை பெற்றுக்காதது அது உன்னுடைய டிசிஷன். ஆனால் ஹாப்பின்றது லைஃப்பில் இது மூலியமாக தான் கிடைக்கும், சரியா?
நீ வந்து என்னன்னு பார்த்துக்கோ. சரி ஷைலு, நான் என்னன்னு பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி ஓகே. அம்மா அவங்க எங்கே இருக்காங்களாம்மா? அவங்க இங்கே தான் கொரியாவில் தான் இருக்காங்களா? ஓ சரி சரி. நான் கூட எதுவும் உங்கள் அம்மா அப்ராடு இந்தியா அமெரிக்கான்னு பார்க்குறதா நினச்சேன். அப்ராடு இந்தியாவை ஏன்டி இப்படி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் உங்கள் தங்கச்சிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்காங்க, நீ சொன்னேன்ல இந்தியாவில் பார்க்குறதா. அம்மா அப்படி தான் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்ட்னருடைய பையன் இருக்கானா, அதனால் அவன் வந்து நாளைக்கு பார்க்க வராங்களாம் மாப்பிள்ளை. ஸோ அதனால் நானும் ஓகே சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் சொல்கிற இதை நீ மறந்துடக்கூடாது, ஓகேவா? ஆமாடி, அவள் சொல்கிறது உண்மைதான். என்னடி ஷாலு நீயும் சொல்கிற? ஆமாம், அதுதான் உண்மை. ஒரு பொண்ணுக்கு அதுதான் தேவை. இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ, அவன் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அவன் என் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 4 தடவை இருந்துருவான். ஒரு நாளைக்கு 4 தடவை என் கூட இருந்துருவான், சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் எவ்வளோ ஊருக்கு போகிறான் போகலை, அது அவன் எவ்வளோ பெரிய மில்லினியராகவே இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவன் சந்தோஷத்தை கொடுக்கலைன்னா அவன் ஆம்பளே கிடையாது, சரியா? இது என்னன்றதை நீ பார்த்துட்டு முடிவெடு. அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே சரிடி, ஓகே. நான் என்னன்னு பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதீங்க. சொன்னதுக்கு தேங்க்யூ. ஆமாடி, இதெல்லாம் முக்கியம். எங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படித்தானே. இவனோட பாய் ஃப்ரெண்டெல்லாம் எப்போத்தாலும் லைப்ரரின்னே போயிடுவான். இவளோட பாய் ஃப்ரெண்டு ரேஸுன்னே போயிடுவான். அப்புறம் எப்படி? சரி சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது போல். அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற பையனாக இருந்தால் அவனை நீ விட்டு, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவனை மட்டும் நீ தேர்ந்தெடு. ஓகே ஓகேடி, தேங்க்யூ. பேசாமல் நீங்களே என் கூடயே வந்துடுங்களே நீ நாளைக்கு. என்னடி சொல்கிற? ஆமாடி, இவ்வளோ கொடுக்குறீங்க எனக்கு அட்வைஸ், அது என்னன்றது நாளைக்கு நீங்களே வந்து பாருங்கள். நான் போய் தனியாக பேசுகிறேன், ஓகே. ஆனால் அவன் எப்படி இருக்கான், எப்படிப்பட்ட ஆள் நீங்கள் தான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. அது என்னன்றதை பாருங்கள், பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஓகேடி, நாளைக்கு எத்தனை மணிக்கு? தெரில, அம்மா வீட்டுக்கு போய் கேட்டு தான் சொல்லணும் அம்மா கிட்ட. சரி ஓகே, நீ மம்மி கிட்ட கேட்டு என்ன எங்களுக்கு மெசேஜ் பண்ணுற எல்லாத்துக்கும். இல்லைன்னா நீ நம்ம குரூப் இருக்குல்ல, அதில் போட்டு விட்டுரு, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி ஓகே, நான் அதில் போட்டு விட்றேன். நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் ரெடியாகி வந்துடுங்க, நம்ம கிளம்பிடலாம். ஈவினிங் ஒரு 4 o'clock போல் கிளம்பி வந்தீங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். சரிடி, ஓகே. அப்படின்னு அவங்க ரேண்டமாக பேசிவிட்டு அவங்களுக்கான அந்த ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வருது, அவங்க சாப்பிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த சைடு காமிச்சோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம ஒயினோடைய அப்பா தான் உள்ளே நுழையிறாரு. உடனே அவன் ஒயினோடைய அம்மா, என்னங்க என்னாச்சு, என்ன சொன்னீங்க, என்ன பேசுனீங்க, என்ன சொன்னாங்க? ஏண்டி இவ்வளோ கேள்வி கேட்குற? நானே வெயிலில் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன், ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுத்தியா? இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, இப்படி தண்ணி கொண்டு வா. சரி இருங்கங்க போய் கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க போய் தண்ணி எடுத்து இருந்தாங்க, பிடிங்க. அவரும் குடிச்சிட்டேன். இல்லடி, நாளைக்கு மார்னிங் வராங்க அவங்க. ஈவினிங் ஏதோ அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கான். ஸோ அதனால் அவங்க அப்ராடு வரையும் போகணுமா அன்னைக்கு. அதனால தான் அவங்க வந்து மார்னிங் 10 o'clock வரேன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ என்ன பண்ண, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிரு. ஆமாம், எங்கே ஒயின் வந்துட்டாளா? இல்லைங்க, அங்கே ஏதோ கிளைமேட் சரியில்லையாம்மா, அதனால தான் அவள் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறாளாம். நான் என்னென்னு பார்த்துட்டு என்னைய சொல்ல சொன்னான், எப்போன்னு. ஈவினிங்னா வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் மார்னிங் தான் எனக்கு கஷ்டமாக, இங்கே வந்து கிளைமேட் சரியில்லை. இப்போது ஃப்ளைட்டு டேக் ஆனாலும் நாளைக்குள்ளே வந்து சேர முடியாது. ஏன்னா கிளைமேட் அங்கே திடீர்னு மேலே இது ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் சொன்னான். நானும் அதான் சரிடி, நீ பார்த்து இருந்து வா, நானும் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இனிமேல் தான் அவள்கிட்ட சொல்லணும். சரி சொல்லிடு பாப்பா கிட்ட. அம்மா எங்கே ரூபி? ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போயிருக்காங்க. இந்தி அவளுக்கு தான் நாளைக்கு நிச்சயமாக போகுது. நாங்கள் அப்புறம் போய் அவங்க பொண்ணு பார்க்க வராங்க. இந்நேரத்தில் எதுக்குடி அவளை வீட்டுக்கு விட்டு வெளியே அனுப்புகிற? ஆமாம், அவகிட்ட கேட்டுட்டியா நீ? அவள் சரியான அகம்பாகம் பிடிச்சவ, வேணான்னு சொல்லுவாள். இல்லைங்க, நான் கேட்டுட்டேன், அவளுக்கு ஓகேன்னு தான் சொன்னான். கேட்டுட்டியா? எப்போ கேட்டேன்? நேற்று நைட்டு தனியாக கூப்பிட்டு கேட்டேன் அவகிட்ட. ஓ சரி சரி சரி. ஒயின்கிட்ட சொல்லிட்டேல? இப்போ தான் சொன்னேன், அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன் எப்போ வர்றது அப்படின்னு.
ஓ சரிடி சரிடி. அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வா. டேய் சாப்பாடுனா வேணாடி, ஜூஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வா, ரொம்ப மாரியாக இருக்குது. சரிங்க அப்படின்னு அவங்க போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவரும் குடிச்சிட்டு சரிடி நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ என்னன்னு பாரு. சரி ஓகேங்க அப்படின்னு அவர் கிளம்பி மாடிக்கு போயிட்டார். அவங்க அம்மா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் தான் நம்ம முடிச்சிட்டோமே. இப்போ அந்த டைமில் ரூபி தான் உள்ளே வரா. ரூபி யாருன்னா ஒயனுடைய அக்கா. ரூபிக்கு வந்து ஒயன் தான் தங்கச்சி, ஓகேங்களா. ஏய் என்னடி சீக்கிரம் வந்துட்ட. ஆ ஆமாம்மா முடிஞ்சிச்சு, அவள்களே ஏதோ வெளியே போகிறாளுகளாம்மா. ஸோ அதனால என்னைய சீக்கிரமே அனுப்பிச்சிட்டாளுங்க, அதனால நானும் சீக்கிரம் வந்துட்டேன். சரி ஓகேடி. ஆமாம் நாளைக்கு மார்னிங் உன்னை வந்து பொண்ணு பார்க்க வராங்க, நீ ரெடியாக இரு, காலையில் சீக்கிரம் போய் தூங்கணுமா. அப்போ நான் பியூட்டி பார்லர் போகணுமே. உன்னை பொண்ணு தான் பார்க்க வராங்க, உன்னை ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு போகலை. ஃபஸ்ட்டு நீ பையனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிற சரியா. பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லை, அப்போ அங்கே வந்துட்டு எனக்கு பையன் சரியில்லை அப்படி இப்படின்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, உன்னை வெளுத்துப்பிடுவேன். சரி மம்மி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களுடைய விருப்பம்தான். ஓகே குட் கேர்ள் போ. சரி மம்மி. ஆமாம் எங்கே மம்மி ஒயனா? அவள் தான் அப்ராட் போயிருக்காளடி, அதான் வந்துட்டாளான்னு கேட்டேம்மா. இல்லைடி அவள் நாளைக்கு வராளா நாளை கழிச்சு வராளான்னு தெரியல. அப்போ என்னோட என்கேஜ்மெண்ட்டில் அவள் இருக்க மாட்டாளா? மேபி இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். ஏம்மா என்னம்மா பின்னாடியே என்ன பண்ண சொல்கிற? அவள் மீட்டிங்னு அவள் போகிறாள். அவளே ஒரு பிஸ்னஸ் உமன்றது உனக்கு தெரியும். அவள் மீட்டிங் நினச்சிட்டையே அப்ராடில் இருப்பாள், நினச்சிட்டையே அமெரிக்காவில் இருப்பாள், சில சமயம் இந்தியாவில் கூட இருப்பாள். நமக்கு என்ன சொல்லவா வேணும்? அதுவும் சரிதான். சரியா அவகிட்ட சொல்லிட்டீங்கள? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அவன் எப்போ தான் வரலாமா? நாளைக்கு மார்னிங்னால வர முடியாதான், ஈவினிங் தான் வரேன்னு சொன்னான். அதை நான் சொல்லிட்டேன், அவகிட்ட ஃபோன் மெசேஜ் போட்டுட்டேன். மார்னிங் தாண்டி என்கேஜ்மெண்ட்டு, பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ அதனால் நீ என்னன்றதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண சொன்னேன். ஆனால் அவள் அப்போயே கால் பண்ணி இல்லைம்மா என்னால் நாளை கழிச்சு தான் வர முடியும்னு சொல்லிட்டா. ஸோ என்னம்மா இப்போ தான் வரலாம் அது தாண்டி நான் சொன்னேன், இருக்கலாம் இல்லாட்டி போகலாம்னு சொன்னேன், அப்போ தானே உன்கிட்ட சொன்னேன். ஓ அப்போ நீ எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. சரி ஓகே. நாளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு போ. இந்த மாதிரி அரைக்குறையான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போகக்கூடாது. உன்கிட்ட இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போடுதா, ஃப்ராக் மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு கீழே வா சரியா. சும்மா நீஸுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் போட்டேன்னா வெளுத்து போடுவேன். ஒய்யனும் உன் கூட பிறந்தவ தானே. அவள் என்னதான் ஷர்ட் ஃபேண்ட்டே போட்டாலும் அதில் ஏதாவது தெரிகிற மாதிரி போகிறாளாடி. நீ போடுடி, நான் வேணான்னு சொல்லலை, உன்னையும் அவளையும் நான் கம்பேர் பண்ணல. ஆனால் வெளியே போகும்போது கொஞ்சமாச்சு மற்ற ஆம்பளைங்கள்ட்ட காட்டாமல் போடுறீ. அப்புறம் ஆம்பளை பசங்க இங்கே தொட்டுட்டானுங்க அங்கே தொட்டுட்டானுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தெரியல. இது நான் உன் மேலே தப்பு சொல்லலை. இந்த சொசைட்டியவே நான் உன்னை எதுவும் சொல்லலை. சொசைட்டியை நம்பி நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலை சரியா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உன்னுடைய சேஃப்டியை நீ பாரு ஓகேவா. நான் அவங்கள கம்பேர் பண்ணி உன்னைய சொல்லலை, நான் எனக்கு கம்பேர் பண்ணி உன்னைய சொல்லலை. இந்த சொசைட்டி உனக்கு கொடுத்த பாடன்றதும் நான் சொல்லலை. உன்னுடைய சேஃப்டி, உன்னுடைய கால் அப்படின்றத நீ சேஃப்டி பண்ணிக்கோணும் சரியா. ஏன் ஒயனுக்குலான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவகிட்ட எத்தனை இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கு அவன் போட தெரியாதா? ஏன்னா அவள் கிட்டத்தட்ட 100கணக்கான ஆம்பளைங்களை அவள் மீட்டிங் போகும்போது பார்க்குறான். என்கிட்டே அவன் சொல்லியிருக்கா தெரியுமா, நான் இத்தனைக்கும் ஷர்ட்டு ஃபண்ட்டு தாம்மா போட்டு போயிருக்கேன், அதில் எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க கண்ட இடத்துல கையை வைக்க வருவாங்க, என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கா தெரியுமா. அப்படி போடுற அவளுக்கே நிலைமை. இத்தனைக்கும் உங்கள் அக்கா எவ்வளோ போல்டான கேரக்டர் உனக்கு தெரியும்ல. அவளே பயப்படுவா சில சமயம். ஏன்னா அவள் ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. என்னதான் பொண்ணு ரொம்ப தைரியமாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல அந்த உனக்கு உயிர் பயன்றது இருக்கணும்டி. அப்போ தாண்டி நீ வாழ முடியும் சரியா. உங்கள் அக்கா என்கிட்ட இது சொன்னது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீ பார்த்துட்டுருக்க, நீ மால், ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேட்ரு அப்படின்னு போகிற. நீ 4-5 பசங்க கூடயும் சேரிடும். அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே அனுப்ப மாட்டாத சொல்லிட்டேன். பார்த்து இருந்துக்க. நானே உன்னை நிறையா தடவை சூப்பர் மார்க்கெட் போகும்போது நான் உன்னைய பார்த்துருக்கேன் நிறைய தடவை. நீ 4 பசங்க ஒன்று 2 பேசியிருக்கேன், நீ பேசு வேணான்னு சொல்லலை. ஆனால் அப்பா பார்த்தாருன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார். என்னாலே கொஞ்சம் தடவை தான் காப்பாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன். இருக்கிற வாழ்க்கையே போயிடும்டி. நான் உன்னை ஆம்பளை பசங்கள்ட்ட பேச வேணாம்னு சொல்லலை. நல்ல பசங்கன்னா பேசு, கெட்ட பசங்கன்னா பேச வேணாம். அது உன்னுடைய சேஃப்டி உனக்கு தான் முக்கியம்.
நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் நீ என்ன கேட்குறது தான், நீங்கள் இந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க போக போகிறீங்க. நான் அவ்வளோ தாண்டி ரூபி சொல்லுவேன் உனக்கு. சரிம்மா, ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. என்னடி கண்ணெல்லாம் கட்டுதா நான் பேசுகிறதெல்லாம் பார்த்து? ஆமாம்மா, தலையே சுற்று, கொஞ்சம் டீ போட்டு தரியா, நான் உட்காந்துருக்கேன். சரி போ. இந்தாடி காஃபி. அவங்களுக்கு காஃபி போட்டு வந்துட்டு, இந்தா காஃபி. ஓகே மம்மி, தேங்க்யூ அப்படின்னு அவங்க காஃபி குடிச்சிட்டு அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ரூபி மேலே போயிட்டு அவங்க ரூமில், ஐயோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், எங்கள் அம்மா என்ன இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுது. அப்போது நாளைக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அவனே நான் ஏஜ்கிட்ட எப்படி நான் வெளியே போகிறது? இவங்களே இவன் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அவள் வரப்போகிற மாப்பிள்ளை விட இவங்க ஸ்ட்ரிக்டாக தானே பார்த்துருப்பாங்க. ஓ காட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி ஓகே, என்னன்னு காலையில் பார்த்துக்குவோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட் டைம் ஆகுது. நைட் டின்னருக்கு ஒயனுடைய அம்மா, அப்பா, ரூபி 3 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்து அவங்களுக்கான ஃபுட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரூபியோடைய அப்பா தான், ஒயனுடைய அப்பா வந்து ரூபி கிட்ட, இந்த பரமா உனக்கு மேரேஜ் பிடிச்சிருக்குல்ல, உனக்கு மேரேஜுக்கு ஓகே தானே? ஓகே தான்ப்பா. பையனை பார்த்துட்டு, என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னருடைய பையன் தான், நல்ல பையன்தான், சரியா? வேணான்னு நீ சொல்லக்கூடாது. நாளைக்கு வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லு. காத்து கொண்டவன் நீ வேணான்னு சொன்னீங்கன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, சரியா? உனக்கு வர எக்ஸ்பென்சிவ் சேலரியெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். என்னப்பா? அம்மா, அதுதான் உண்மை, சரியா? நீ உங்கள் அக்கா மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருந்தேன்னா பரவாயில்ல. ஆனால் நீ காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னேன். சரி, நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். உனக்கான எக்ஸ்பென்சிவ் எங்கள்கிட்ட கேட்டேன், அதுக்கும் நாங்கள் உனக்கிட்ட கொடுத்தோம், சரியா? ஆனால் அதை வச்சுட்டு நீ தேவையில்லாத வேலை நிறையா பார்க்குற. இப்போ நாளைக்கு இதை வேணான்னு சொல்லிட்டு, இந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு, அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் அவனுக்கு கொடுத்த வாக்கை நான் எப்படி காப்பாற்றுறது? நான் இப்போது அந்த பையனுக்கு நான் ஒயனை கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். என்ன ஒயன் உன்னை விட சின்ன பொண்ணு, உனக்கு இப்போ வயசு 25னா அவளுக்கு 23 தான் ஆகுது. அவளுக்கே நான் 25 வயசில் தான் பண்ணுவேன், சரியா? அவளுக்கு 25 வயசில் தான் பண்ணுவேன். அதனால தான் அவளுக்கு இன்னும் 2 இயர்ஸ் இருக்குன்னு நான் அவளை வெயிட் பண்ண வச்சுருக்கேன். அவளுக்கு நல்ல பையன் இருப்பான், சரியா? நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வெளியே சுற்றுறதுலாம் எனக்கு ஃப்ரீயாக நினச்சிட்டு இருக்கியா? உங்கள் அம்மா என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கா நினச்சிட்டு, உங்கள் அம்மா என்கிட்ட மறைச்சிட்டு தான் இருக்கா. ஆனால் எனக்கு வெளியே இருந்து வர நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது, சரியா? நான் உன்னைய வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு பாடி கார்டை நான் உனக்கு போட்டு தான் அனுப்புவேன். நீ எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியும், ஒயின் எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியும். காலேஜ் படிக்கும்போதே நீ ஒரு மாதிரியாக இருந்த பொண்ணுன்றது எனக்கு தெரியும். என்னடா அப்பாவே இப்படி பேசுகிறானே நீ நினச்சிக்காத. உன்னை பற்றின விஷயம் எனக்கு நிறைய தெரிய வந்ததுனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாக நடந்து போச்சு. ஏன் நான் இன்னும் 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு தான் மேரேஜ் பண்ணுறதா நான் ஐடியா இருந்துச்சு, தெரியுமா? என்னுடைய ஐடியாவை மாற்றிக்கிட்டு 27 வயசில் பொண்ணுங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பற்றின ஒரு நியூஸ் எனக்கு வெளியே வந்ததுனால தான் எனக்கு பயமாயிடுச்சு. இப்படியே விட்டுட்டு இருந்தால் நீ எங்கே கெட்டு குட்டிச்சவராக போயிடுவீங்க தான் நான் உனக்கு இந்த மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணேன். நாளைக்கு மட்டும் நீ அவனை வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, அந்த நேரத்துலேயே உன்னை அடித்து நான் வெளியே துரத்துவேன். அப்படியே நீ வெளியே போயிட்டு இருக்கணும். கொடுக்குற காசு கார்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு நீ என்ன பண்ணி பொழைப்பியோ எனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய எல்லா இன்கமே நீ தான் பார்த்துக்கோ, ஓகே? சரிப்பா, ஓகேப்பா, சாப்பிடு. அப்போ ஒயனுடைய அம்மா அப்பாவை பார்த்துட்டு, ஏன் அவளை போட்டு இப்படி மிரட்டுறீங்க, அதுக்கு நீ இப்படியா? பாரு, சும்மாரு, நீ தான் உன் பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுக்கிற. ஒயனுக்கு கூட நீ இப்படி செல்லம் கொடுத்தது கிடையாது. அதனால தான் அவள் ஸ்ட்ரிக்டாக அப்படி வளர்ந்துருக்கா. அவளே வளர்ந்தாலும் அவள் நல்லா வளர்ந்துருக்கா. நீ அவளுக்கு செல்லம் கொடுத்து எல்லாத்தையும் என்கிட்ட நீ மறைச்சு அவள் இந்த நிலைமையில நிற்கிறான். நீ அமைதியாக இல்லை, உனக்கு நான் 2 அறை விட்டுருவேன். நாளைக்கு அவள் மட்டும் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி ஓடட்டும், உனக்கு இருக்கு. அப்போ 2 ஆத்தாள் மகளுமா சேர்ந்து வெளியே ஓடி போயிருங்க. நான் என்னங்க பண்ணுறது? என்ன பண்ணுறது? நீ தானே வளர்த்த. நான் தான் என் பொண்ணை பொண்ணை வளர்ப்பேன், நீ தானே வளர்த்ததுனால தான் அவள் இப்படி நிற்கிறா. சாப்பிடுங்க 2 பேரும். ஏதாவது தில்லுமுள்ளு வேலை 2 பேர் பண்ணுங்க, ஆத்தாள் மகளும் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. நீ உங்கள் அப்பையும் உங்கள் ஆத்தா அப்பா வீட்டுக்கு ஓடி போயிரு. நீ என் கண்ணில் முடிக்கக்கூடாது. நீ உன் அம்மா கூடயே அப்படியே ஓடி போயிடும், சரியா? சாப்பிடுங்க. நம்ம ரூபிக்கெலாம் அள்ளு விட்டு போச்சு. ஐயோ, என்னடா நம்ம அப்பா அப்படி பேசுகிறாரு, என்றைக்குமே இப்படி பேச மாட்டாரு, யார் இதெல்லாம் சொல்லுதுன்னு அவங்களுக்கு அப்படியே உள்ளே உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கடகடன்னு அவங்க சாப்பிட்டு மேலேயே கிளம்பி ஓடியே போயிட்டாங்க ரூபி. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது.
நம்ம ஒயனுடைய அம்மா தான் ரூபியோட கதவை வேகமாக தட்டுறாங்க. ஏய் கதவை தொறடி, உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கடி, கதவை தொறடி அப்படின்னு ரூபி கதவை அப்படியே போட்டு உடைக்கிற மாதிரி அவங்க அம்மா தட்டுறாங்க. அந்த சைடு பொண்ணு அவங்க அப்பா, ஏய் எதுக்கடி இப்படி கதவை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்க, உங்கள் பொண்ணு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கே தள்ளு, ஏய் ரூபி ரூபி எந்திரி. உங்கள் அப்பா வயசை கேட்டோன்னே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஐயோ இந்த மனுஷனா, இந்த வரேன்ப்பான்னு அவங்க வந்து கதவை திறந்து, என்னப்பா என்னம்மா, என்னடி இவ்வளோ நேரம் நான் கதவை திறந்தேன், கதவை தட்டினே திறக்கவே இல்லை, இப்போ உங்கள் அப்பா தட்டின ஒரே நிமிஷத்தில் திறந்துட்டேன், அப்போ நான் அவளை செல்லம் கொடுக்கறதுனால நீ இவ்வளோ கிட்ட போய் உட்காந்துருக்க, இப்போ ஒழுங்கா போய் ரெடி ஆகிட்டு கிளம்பி கீழே வா, அவங்க இன்னும் 1/2 அன் ஹவரில் வந்துடுவாங்க. இன்னும் மம்மி இது டைமிங்கு மணி 8:30, அவங்க 9 மணிக்கு வந்துடுவாங்க, நீ நல்லா பப்பரப்பேன்னு தூங்குனேன்னா என்ன மணியாகுதுன்னு கூடாமல் தூங்கிட்டு இருக்க. சரி மம்மி நான் போய் கிளம்புறேன். போய் கிளம்பி நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வா, நீ ஷர்ட் பேண்ட்டை போட்டாலுமே அதில் எதுவும் தெரியக்கூடாது சரியா, போய் போட்டு வா. இன்னும் வர வர அம்மாவும் ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, அதை பற்றின விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை அது தெரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை இது தெரிஞ்சிருக்குமோ, அப்படி அப்படி எவ்வளோதான் இருக்குன்னு தெரியல பார்த்துக்கோங்க மக்களே. அவ்வளோ இருக்கு போல் இவங்களுக்குள்ள, இவங்க இதுவா அதுவான்னு அவங்க யோசிச்சுக்கிறாங்க ரூபி. சரி ஓகே நம்ம போய் கிளம்புவோம், அடுத்து அந்த வரதெல்லாம் பார்த்துக்குவோம், என்ன கான்சிக்வன்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதான், நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அவங்க ரெடியாக கிளம்பிட்டாங்க, ரெடி ஆகிட்டு அவங்களும் கீழே வந்துட்டாங்க. இப்போ ஒயின் வீட்டு வாசலில் தான் ஒரு 4-5 கார் வந்து நிற்கிது. நம்ம ஒயினுடைய அம்மாலாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டாங்க போலையே, அவங்க வந்துட்டாங்க போலங்க. ஆமாடி, எங்கே உன் பொண்ணை ஃபஸ்ட்டு நீ உள்ளே உட்கார வை, நான் போய் அவங்கள வெல்கம் பண்ணுறேன். ஏங்க ஏண்டி பொண்ணு பார்த்தது அவங்க வந்து உட்காந்ததுக்கப்புறம் தாண்டி பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க, ஏண்டி இப்படி பண்ணுற. சரி ஓகேங்க அப்படின்னு அவங்களும் சரி, ஒயினுடைய அப்பாவும் வாசலுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கிட்டு ஒயினுடைய அம்மா வந்து ரூபி குட்டியே பொடி ரூமுக்குள்ளே போய் உட்காரு, நீ பாட்டியோட ரூமுக்குள்ளே போய் உட்காரு. ஐயோ அம்மா பாட்டி என்னம்மா நீ பாட்டி ரூமுக்குள்ளே உட்கார சொல்லி, ஏன்டி அவங்க ரூமுக்குள்ளே உட்கார சொன்னது நீ இந்த குதிக்கிற. ஐயோ அம்மா பாட்டி ரொம்ப பேசியே சாவடிக்குமா, ஐயோ போய் தொலைடி, அவங்க வந்துட போகிறாங்க வீட்டுக்குள்ளே, இப்போ வந்தால் என்னம்மா, அவங்க வந்து உட்காந்ததுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாதாண்டி கூப்பிட்டு வரணும், என்னம்மா கல்ச்சர் இது, எனக்கு ஒன்றும் புரியலை. கல்ச்சரும் மண்ணா கட்டிக்கிட்டு போடி உள்ளே போய் உட்காரு. அத்தை இவ்வளோ கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தை. சரிடி, நீ என்ன அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க அத்தை, அதான் அவங்க மகன் தான் கூப்பிட போயிருக்காரு, வெல்கம் பண்ண போயிருக்காரு, நீங்கள் இவ்வளோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி ஆமாம் எங்கள் மாமா குளிச்சுட்டு இருக்காருடி, வருவார். சரி ஓகே அத்தை. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியே கிளம்பிட்டாங்க, அது ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டாரு, இவங்க பின்னாடியே கிளம்பிட்டாங்க. வாங்கன்னு அவங்க வெல்கம் பண்ணி கூப்பிடுங்க. ஹான் எப்பட்றா இருக்க, ஏண்டா நேற்று தானடா பார்த்து பேசணும். சரி ஓகே வாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நேற்று உங்களை நான் பார்க்கவே இல்லையே. நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, வெளியே போயிட்டேன் நான், அதனால தான். சரி ஓகே ஆமாம் எங்கள் பையன், இந்த நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் உள்ளே போங்க, நான் பையனை கூட்டிகிட்டு வரேன். சரி கூப்பிட்டு வா அப்படின்னு அவங்க நம்ம அந்த வந்த அங்கிள் வந்து உள்ளே கிளம்பிட்டாங்க அந்த ஒயினுடைய அப்பா கூட. இப்போது அந்த ஆன்ட்டி இருக்காங்க, அந்த ஆன்ட்டி போயிட்டு காரை பின்னாடி டோரை திறந்து, அவங்க வந்த காரை பின்னாடி டோர் திறந்து அவங்க கீழே இருக்கிறாங்க. தம்பி வாப்பா வரும் அப்படின்ற மாதிரி அவர் கீழே இறங்கி அந்த வீட்டவே அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு அந்த வீடை பார்க்கும்போதே அப்படியே கண்ணெல்லாம் வைட் ஆகுது, இவ்வளோ பெரிய வீடா அப்படின்ற மாதிரி ஆகுது. என்ன தம்பி எப்படி பார்க்குற அப்படின்னு தலையாட்டுறாரு. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு அவரே கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு வராங்க. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னு வந்து கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உள்ளே கூப்பிட்டு வந்து நம்ம ஒயினுடைய அம்மா பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லாயிருக்கும், சரி உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஒயினுடைய அம்மாவும் காஃபி போட போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றுவாங்க, இந்த ஜக்கு மாதிரி இருக்குல்ல அதில் ஊற்றி வச்சுட்டாங்க. நம்ம ஒயினுடைய அப்பா வந்து அம்மா நீ ரூபியை கூப்பிட்டு வாம்மா, இந்த கூப்பிட்டு வந்தீங்கன்னு அவங்களும் போயிட்டு ரூபியை கூப்பிட்டு வெளியே வராங்க. ரூபி வந்து பார்க்குறாங்க, எங்கடா மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன தேடுறாங்கம்மா, மாப்பிள்ளை எங்கம்மா, இதோ இவர் தாண்டி மாப்பிள்ளை. நம்ம ரூபி வந்து நம்ம ஜின்னவே விட்டு குறுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னது இவர் மாப்பிள்ளையா, இங்கே பாரு
இதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு அன்னைக்கு நேற்றே சொன்னார், கரெக்டாக உன் பொண்ணு எதுவும் வேணான்னு சொல்லுவா பையனை பார்த்ததும், நீ எதுவும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நீயும் பேசி வர, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக வந்து நின்று. அம்மா என்னம்மா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான், என்னடி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான், முடி விட்டு அப்புறம் உனக்கு இருக்குது, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சவங்க போகட்டும், உனக்கு இருக்குது, இப்போ ஒழுங்காக போய் நின்று என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு போ. அம்மா ஓடி அவங்களும் போய் நின்றுட்டாங்க. ரூபியும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஜின்னு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா ஒரு இன்னசென்ட் ஃபேஸு. இப்போ ரூபிக்கு ஒரு பையன் எப்படி வேணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒயினோடைய கேரக்டரும் நம்ம ரூபியோட கேரக்டர் எப்படின்னா, ஒயின் வந்து ரொம்ப செம்ம போல்டான கேரக்டரு. அவங்க வந்து பயப்படவே மாட்டாங்க. பயப்படுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு 2 விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஆனால் ரூபி அப்படி கிடையாது. அரட்டணுமே அழுகிற கேஸு. அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பையன் அப்படின்னா அந்த பையன்கிட்டேருந்து கிடைக்கிறது செக்ஸ் லைஃப், அது மாதிரி தான். இப்போ நம்ம ஜின்னை பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட் பர்சனாக தெரிகிறாரா. நம்ம ஜின்னு எப்படின்னா, ஜின்னுக்கு வந்து வாய் பேச வராது. அவர் சின்ன வயசு, அதாவது ஒரு 10th படிக்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து வாய் பேச முடியாமல் போயிடும். அதுலேருந்து அவர் வந்து பேச மாட்டார், ஊமையாக இருப்பாரா. ஸோ அது வந்து அவர் பேச பார்த்தோன்னே இன்னசென்ட் மாதிரி தெரியுது. நம்ம ரூபிக்கு ஒரு பையன் எப்படி வேணும்னா ஒரு போல்டான கேரக்டராக வேணும், பார்க்குறக்கே 6 பேக் மாதிரி வச்சுட்டு அப்படி இருக்கணும். நம்ம ஜின்னு எப்படின்னா, இப்போ தமிழ்லைனில் ஜின்னுன்னு போட்டு இருக்கும்ல, அப்படி தான் அவர் வந்து ஒல்லியாக அந்த இன்னசென்ட் ஃபேஸை வச்சுட்டு அப்படி தான் இருப்பாப்புல. அவர் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சைல்டு. அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுலேருந்தே அவர் அப்படி மாறிட்டாப்புல. அதுக்கு முன்னாடிலாம் ஜின்னு வந்து நல்லா தான் இருந்தார். இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி மாறிட்டு இருந்தனால அவர் வந்து பார்க்கும்போதே தெரியும், ஒரு ஸ்பெஷல் சைல்டு குழந்தைய பார்த்தா தெரியும்ல அவங்களுக்கு, அந்த மாதிரியான நம்ம ஜின்னு. அவருக்கு வந்து இப்போ என்ன தான் ஏஜ் வந்து அவருக்கு ஒரு 27 இருந்தாலும் அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, ஒரு 5 வயசு குழந்தை எப்படி ஒரு பொம்மைக்கு ஒரு டாலுக்கெலாம் அடம் பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம ஜின். என்ன தான் அவருக்கு வாய் பேச வரலைனாலும் அவர் அது வேணும் அப்படின்னு கேட்டார்னா அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அவர் வந்து அப்படி ஒரு இன்னசென்ட்டான பர்சன். ஸோ யாருக்கும் அவரை பார்த்தா அடிக்கணுன்றது தோணவே தோணாது. அவ்வளோ க்யூட்டாக சாமிங்காக இருப்பார். அப்படியே பார்த்து அப்படியே பிடிச்சிக்கலான்னு தோணும் ஜின்னை. ஸோ அப்படி க்யூட்டாக இருப்பாப்புல மனுஷன். அது ரூபிக்கு வந்து பார்த்தோன்னே, ஐயோ இவன் என்னடா இப்படி இருக்கான்ற மாதிரி ரூபி வந்து பார்த்துட்டாங்க. ரூபி எப்படின்னா பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, இந்த பையன் வந்து இன்னசென்ட்டாக பர்சனா இல்லை ரகடு பர்சனான்றது கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரூபிக்கு தேவை அவன் வந்து ஒரு ரகடான பர்சனாக இருக்கணும், ஒரு 6 பேக் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ரூபிக்கு. ஸோ அதான் நம்ம ரூபி வந்து இப்படியே யோசிச்சே நின்று பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜின்னோடைய அம்மா அப்பா தான், என்னம்மா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரூபி வந்து அப்படியே திரு முடிச்சுட்டே நிற்கிறாங்க. அப்போ ஜின்னோடைய அம்மா, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி முழிக்கிற, உனக்கு பிடிக்கலையா? நம்ம ஒயினோடைய அப்பா வந்து ரூபியை பார்த்துட்டு கண்ணை காமிக்கிறாரு, பிடிக்குன்னு சொல்லுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ரூபிக்கெலாம் வேண்டா வரப்பா, எனக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. அப்புறம் என்ன, நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கே எதுக்குடா நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜு, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா, நம்ம நெக்ஸ்ட் வீக்கே வச்சுக்கலாம் சரியா? சரி ஓகேடா, நெக்ஸ்ட் வீக் எப்போ? நெக்ஸ்ட் வீக் மண்டே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் சர்ச்சில். சரி ஓகேடா. அப்புறமா நீ ஏதாவது என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் தான் அங்கிள் சும்மா தான் இருக்கேன். ஓ சரிம்மா, வேலைக்கு போகிற ஐயா எதுவும் இருக்காம்மா? இல்லை அங்கிள், இப்போதைக்கு எதுவும் கிடையாது, ஆஃப்டர் மேரேஜ் வேணால் நம்ம பார்க்கலாம். ஓ சரிம்மா. நீ வந்துட்டு வீட்டில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேலைக்கு போகலாமா, நாங்கள் அதெல்லாம் எந்தபடி சொல்ல மாட்டோம். நீ படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் என் பையனை நீ நல்லா பார்த்து கொடுமா, அதுதான் எங்களுக்கு தேவை. சரி அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ஒயினுடைய அம்மாக்கெலாம் நிம்மதியாக வருது. ஆனால் ஒயினுடைய அம்மாவுக்கு வந்து ரூபியை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இவளுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஒரு பேச்சுக்காவது சொல்கிறாளே அவங்கள்ட்ட எது காட்டி கொடுக்காம அப்படின்னு. இப்போ நம்ம ஜின்னோடைய அம்மா அப்பா, சரி ஓகேடா, நம்ம மேரேஜுக்கான வேலையெல்லாம் போய் நான் பார்க்குறேன், நாங்கள் போய் பார்க்குறோம், நெக்ஸ்ட் வீக் நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம். இப்போது சின்னதாக என்கேஜ்மெண்ட் தான், ரிங் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். சரி ஓகேடா அப்படின்னு நம்ம ரூபி கையில் வந்து ஒரு ரிங்கை கொடுத்து
ஜின்னுக்கு போட சொல்கிறாங்க. ஜின்னுக்கிட்டேயும் அந்த அவங்க கையில் அப்படி இங்கே போட்டு விடுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு ரூபியோட கையில் போட்டு ரூபியை பார்த்துட்டு அழகாக க்யூட்டாக சிரிக்கிறார் நம்ம ரூபிக்கெலாம். ஸோ இது என்னடா பார்க்குறக்கே அரை மெண்டல் மாதிரி இருக்கான். எனக்கு பார்த்த சரியே தோணலையே. இவங்க வந்ததுலேருந்து வாய் திறந்து பேசவும் இல்லை. எட்டும் ஒரு அம்மா அப்பாவுக்கு அடங்கின பையனாக இருப்பானோ. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி ஓகே, மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம மாற்ற வேண்டியதான். சரி ஓகேன்னு நம்ம ரூபியும் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. நம்ம ஒயனுடைய அம்மா வந்து ரூபியை தனியாக கூட்டிகிட்டு போய், இங்கே பாரு, அவனை நீ பிடிக்கலன்றது நீ சொல்லக்கூடாது. ஆஃப்டர் மேரேஜுமே நீ எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஆமாம்மா, என்னம்மா பையன் வந்து எதுவுமே பேசலை, எனக்கு எதுவும் சொல்லையே, அது எதுக்கு உனக்கு? அவர் பேசலை, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, சரியா? நீ என்ன நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேளு. சரி மம்மி, ஓகே. நம்ம போகிற ஒயனுடைய அம்மாவே நம்ம ரூபி பார்த்துட்டு, இவங்க என்ன ஏதோ புதர் மாதிரி பேசுகிறாங்களே, புதர் கொடுத்தே பேசுகிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அவன் வந்ததுலேருந்து அவன் பேசவும் இல்லை, எனக்கு எங்கேயோ இடிக்குது. ஸோ என்ன கர்மன்றது ஒன்றும் தெரியலை. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஒயனுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஏய் என்னடி, வரியா வரலையா? மாம், ஒரு பிரச்சனை நடந்துச்சு மாம். என்னடி, என்னாச்சு? இங்கே ஏதோ மீட்டிங்க்கு வந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு மாம். என்னடி ஆச்சு? யாரையும் கொலை பண்ணிட்டாங்க மாம். அந்த கம்பெனியில் வந்து ஒரு பையனை வந்து கொலை பண்ணிட்டாங்களாம். அப்போ இந்த அப்ராடில் இருக்க போலீஸ் வந்து, நீங்கள் யாருமே மீட்டிங்க்கு வந்தவங்க நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் சத்தியமாக வர முடியாது மேம் 1 மந்த்துக்கு. உங்கள் அக்காவுக்கு அடுத்த வாரம் மேரேஜ் டே, நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் இல்லை, அடுத்த வாரமாவது நீ இருப்பேன்னு பார்த்தா 1 மாதத்துக்கு வர முடியாதுன்ற. என்னடி? ஆமாம்மா, நீ புரிஞ்சுக்கோம்மா, அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுமா. மேரேஜுக்கெலாம் என்னால் வர முடியாது. அம்மா என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்களா? பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கடி. மாப்பிள்ளை எப்படி, என்ன பண்ணுறாரு? நான் சொல்கிறேன்டி, நீ தப்பாக எடுத்துக்காத. என்னம்மா சொல்லுமா. மாப்பிள்ளைக்கு வாய் பேச வராதுடி, சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பேச்சு வராது. என்னம்மா சொல்கிற? ரூபிக்கு ஓகேவா? அவள் தான் 1ன்னா 2ன்ற ஆளாச்சே. நீ அப்படி சொல்லியே கெடுத்து வச்சுருக்கீங்களே அவளை. என்னடி நீ என்னையே சொல்கிற, அப்பா உன்னை என்னையவே சொல்கிறாரு? ஆமாம், நீங்கள் அவளாக விட்டு அப்பாவுடைய இதில் கைப்பக்கத்தில் விட்டுருந்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவள் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக வளர்ந்துருப்பா. நீங்கள் தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து ஏன் மொதல் பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு கழித்து போகிறதான்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஆடுனீங்க. அதனால தான் அப்படி இருக்கா. நீங்கள் தான் மம்மி முழுக்க காரணம். நாளைக்கு அந்த பையன் வேணான்ட்டு ஓடிக்கிடி போயிட்டானா அப்பா உங்களை தான் திட்டுவார், பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் இது தெரியாதுப்பா. ஏன்னா அவள் அப்படி பண்ணுற ஆள் தான். என்ன தான் அவளுக்குள்ளே ஒரு பயமே இருந்தாலும் அப்படி பண்ணுற கேரக்டர் தான் அந்த மூதேவி. ஐயோ, என்னடி பயம் எடுத்துற. சரிம்மா, நான் அவளுடைய பேச்செல்லாம் நான் மூட அப்செட் பண்ண விரும்பலை. அப்போ அவளை பற்றி பேசும்போது பாருங்கள் எனக்கே திக்குது. ஸோ சரி, நீங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லிடுங்க, என்னாலாம் அடுத்த வாரம் வர முடியாது, சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பா கிட்ட சொல்லிவிட்டு ஏதாவது என்ன அவரை சொல்கிறான்றது எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், என்னாலே வர முடியாது. சரி மம்மி, நான் வைக்கிறேன். நீங்கள் என்னன்றது மேரேஜுக்கான வேலையெல்லாம் பாருங்கள். சரி ஓகேடி, வை. அம்மா சாப்பிட்டியா இல்லையாடி நீ? நான் சாப்பிட்டேன் மம்மி. இப்போ எங்கே இருக்கா? அதே ஹோட்டல் ரூமில் தான், அவங்க பிடிச்சி கொடுத்த ஹோட்டல் ரூமில் தான். இண்டி எவ்வளோ நாளைக்குடி உள்ளக்கே இருப்ப? அதுதான் சுற்றி பார்க்குறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அப்படியே சுற்றி பார்த்துக்குருவேன் நான். அந்த அப்ராடில் என்ன இருக்குடி நீ சுற்றி பார்க்குற? அப்ராடில் என்ன இருக்கா? நல்ல நல்ல மியூசியம் இருக்குது, எத்தனையோ இருக்கே. புக்கு இருக்குது, புக்ஸு லைப்ரரி இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் நான் போய் பார்ப்பேனே. அது சரி, ஹிஸ்டாரிக்கல் பைத்தியமாச்சே. சரி ஓகே, போயிட்டு பார்த்துரு என்ன. ஆமாம், கொலை பண்ணது யார்? அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயிமா. அவனா டிப்ரெஷனில் இறந்தானான்னு தெரியலை, இல்லை யாரும் கொன்னுட்டாங்களான்னு தெரியலை. ஆனால் அவனை பார்த்து சொன்னப்போ யாரோ கொண்டிருக்காங்கன்றது தான் போஸ்ட்மார்ட்டத்தில் சொன்னாங்க. ஓ அப்படியாடி, அப்போ அவன் டிப்ரெஷனில் இருந்து போலையா? இல்லைம்மா, டிப்ரெஷன் அப்படின்றது நான் உங்களுக்கு அங்கே வந்து சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும். ஃபோன்லேயே என்னை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சரிங்களா? சரி ஓகேடி, சரி ஓகே பாய். நீ பார்த்துரு. சரி மம்மியில் பார்த்து மேரேஜை முடிச்சு வைங்க.
ஓகே மேம், ஓகே மேம். சரி ஓகேம்மா, ஓகேம்மா. சரி ஓகே டி, பாய். அவங்களும் காலை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த வீக் வந்து அப்படியே பாஸ் ஆகி இன்னைக்கு நம்ம ரூபிக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ். நம்ம ஜின்னு வந்து அழகா இந்த கோட் சூட் ஒயிட் கலரில் கோட் ஷூட் போட்டு அழகா நல்லா சாமிங்கான லுக்கில் அவர் அந்த அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காரு. ஃபாதர் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இங்கே நம்ம ரூபியை வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து நம்ம ஜின்னுடைய கையில் ஒப்படைச்சிட்டு அவர் கீழே போய் இறங்கி நின்றுட்டாரு. இப்போ ஃபாதர் தான், ஜின்னாகிய நீ ரூபியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அவரும் இந்த ரிங்கை போட்டுறாரு. ரூபிக்கிட்ட வந்து ஃபாதர் வந்து ரூபியாகிய நீ ஜின்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அவளும் ரூபியும் வேண்டா வெறுப்பான் எனக்கு ஓகே அப்படின்னு அவங்களும் இந்த ரிங்கை போட்டு விட்றாங்க. போட்டுவிட்டு சரி இப்போது நீங்கள் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஃபாதர் வந்து ஜின்னை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ஜின்னும் வந்து அவளுக்கு வந்து அந்த ஹேண்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து கூப்பிட்டு கீழே இறங்கிட்டாங்க. அதாவது அந்த இங்கெல்லாம் மாற்றி கிஸ்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே இறங்கி வந்துடுவாங்களே அந்த பொக்கே தூக்கி போகிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம ரூபி வந்து அந்த பொக்கே தூக்கி போடும்போது வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போய் விழுகுது. அந்த பொண்ணு அடுத்து எனக்கு தான் மேரேஜ் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே கத்திக்கிட்டே அந்த பொக்கே வாங்கிட்டு ஓடிடுச்சு. ரூபி பார்க்குறா, லூஸாக இருப்பாளோ, கல்யாணத்துக்கு இப்படி ஆர்வமாக இருக்கா, எனக்கெல்லாம் இப்படி பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்களேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கேன். சரி ஓகே, என்னன்றது பார்க்கலாம், நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு. ஆனால் இவங்க கூட என்னால் வாழ முடியாது, நம்ம ஏதாவது பண்ணிட்டு போகணுமே. அவங்க ஒரு மாதிரியே பிளான் போட்டுட்ருக்காங்க. சரி ஓகேன்னு அவங்களையும் அந்த மேரேஜெல்லாம் முடிஞ்சு மேரேஜ் ஹாலில் விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து நம்ம வைனுடைய அம்மா அப்பா வந்து ரூபிக்கிட்ட இங்கே பாரு பார்த்து இருக்கணும், அவருக்கு எதுவும் தெரியாது, நீ தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் சரியா. சரி மம்மி, ஓகே. சரி ஓகேடி, நீ பார்த்துக்கோ என்ன. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன்டா. ஓகே, பை டே செல்ல குட்டீஸ்.